இன்றைய தேவ வார்த்தை யாக்கோபு 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஏன் ஒரு சில விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறார்கள் என்பதற்கான காரணங்களை இன்றைய வசனம் நமக்கு கொடுக்கிறது. வசனத்தின் முதல் பகுதியில் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வைராக்கியமுள்ள ஒரு மனிதன் மிகவும் உற்சாகமான மனிதன். இந்த அமைப்பில் வைராக்கியம் அழிவுக்கேற்றதாய் இருக்கிறது. ஏனெனில் இது ஒரு கசப்பான வைராக்கியமாய் இருக்கிறது. பொறாமை, கசப்பான வைராக்கியம், விரோதம் இவைகளெல்லாம் சாந்தத்தின் ஞானத்திற்கு எதிரானவைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் குற்றம் காண்கிற, சர்ச்சைக்குரிய மற்றும் சண்டைகளை தூண்டும் நபர்களை குறிக்கிறது. சாந்தம் மற்றும் ஞானத்தின் ஆவிக்கு முரண்பாடாக இருப்பதுதான் கசப்பான வைராக்கியமும் விரோதமும் என்று யாக்கோபு கூறியுள்ளார். இங்கு அவர் மேலும் மென்மையான அணுகுமுறை நிறைந்த தெய்வபக்தி உள்ள மனிதனுக்கும் மனுஷிக்கும் கசப்பும் பொறாமையும் சுய ஆவேசம், பிறர் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அகங்காரமானவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் பிரித்து காண்பிக்கிறார் யாக்கோபு. அடுத்தவர்களை பற்றி குற்றம் காண்கிறவர்களையும் சர்ச்சைக்குரியவர்களை சபைகளில் கொண்டு வரும் மனிதர்களையும் பற்றி தான் யாக்கோபு விவரித்து கூறுகிறார். இத்தகைய மக்கள் தேவஞானத்தின் மூலம் அவர்களுடைய விசுவாசம், புரிந்து கொள்ளுதல், கிறிஸ்துவை போல் அன்பு மற்றும் இரக்கம் மிகுந்த இருதயத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அடுத்தவர்களை கோபப்படுத்துவதற்காக தங்கள் எல்லைகளை மீறி போகிறவர்களாக இருக்கிறார்கள். பொறாமையும் கசப்பான வைராக்கியமும் விரோதமும் ஒருவரை தனக்குத்தானே ஊழியம் செய்வதற்கு வற்புறுத்துகிறது. யாக்கோபு 3:15-16 வாசிக்கலாம். 15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்குகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. 16. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வீகமான கண்ணோட்டத்திற்கும் மனிதனின் கண்ணோட்டத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை இந்த இரண்டு வசனங்களும் பிரித்து காண்பிக்கின்றது. பரிசுத்த வேதாகமம் என்பது தேவனுடைய செய்திகளை நமக்கு கொடுப்பதாகும். அங்குதான் நாம் தெய்வீக கண்ணோக்குகளை கண்டு அடைய முடியும். மக்கள், குறிப்பாக பொறாமை, கசப்பான வைராக்கியம், விரோதம் உடைய விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் சுயத்தையே மையமாக கொண்ட ஞானத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். இத்தகைய ஞானம் பரத்திலிருந்து வராமல் பூமியும் அதை சார்ந்த படைகள் இடத்திலிருந்தும் வருகிறது. மனிதனுடைய ஞானம் தெய்வீக கண்ணோக்கு ஆகாது. இது வெறும் மனிதனுடைய கண்ணோக்காகவே இருக்கிறது. உலகப்பற்று, இந்த பொய்யான ஞானம் ஒருவர் இருதயம் விரும்புவதை கொடுக்கிறதற்கு வாக்களிக்கிறது. இத்தகைய லௌகீக ஞானமானது ஒருவருடைய இருதயத்தை பொறாமையினாலும் நிரப்புகிறதா இருக்கிறது. இத்தகைய பொறாமையை உடையவர்கள் எப்பொழுதுமே போதும் என்ற மனப்பக்குவத்துக்கு வருவதே இல்லை. ஏனென்றால் இவர்கள் எப்போதுமே அடுத்தவர்களிடத்தில் இருப்பதை அடைவதற்கு தவறான எண்ணத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விரும்புவதை அடைவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற விரோதத்தால் இவர்கள் இருதயங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. தனக்காக மட்டுமே வேலை பார்த்து தன்னை பற்றிய எல்லா கவனமும் வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் ஒழுங்கின்மையை குறிக்கிறது என்று யாக்கோபு சுட்டிக்காட்டுகிறார். இந்த நடத்தையின்படி மகிழ்ச்சி, பணம், அதிகாரம் என எது அவர்களை சந்தோஷப்படுத்தும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் ஆசைப்படுவதை அடைவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வது சரி என்று இந்த உலகத்தின் ஞானம் சொல்கிறது. இதன் பிரச்சனை என்னவென்றால், இது மனிதனின் பொறாமை, வன்கண் மற்றும் சுய நோக்கங்களுக்கு சேவை செய்கிறதாய் இருக்கிறது. யாக்கோபு இத்தகைய ஞானம் தேவஞானம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். உலக ஞானத்தின் இரண்டாவது பலன் என்னவென்றால், அங்கு எல்லா விதமான துர்ச்செயல்களும் இருக்கும். ஏன்? ஒருவர் தான் விரும்புவதை அடைவதற்காக யாரோ ஒருவரை காயப்படுத்துகிறார்கள். இது அவர்களின் சுயநலத்திற்காக சாக்குப்போக்கு சொல்ல வைக்கிறது. இது அவர்களை திருத்துவதற்கு கடினமாகவும் எதிராகவும் இருக்கிறது. ஏன் இத்தகைய லௌகீக ஞானமானது பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது? ஏனென்றால் இத்தகைய லௌகீக ஞானமானது பிசாசினால் ஊக்கமளிக்கப்பட்டு ஒருவரின் ஆத்மாவில் குடியிருக்கும் செல்வாக்கை தொடர்ந்து செயலாக்குகிறது. மனிதனுடைய நடத்தைகளின் மதிப்பளவு தேவ ஞானத்தை மதிப்பிடுவதிலிருந்து மிகவும் பெரிய வேறுபாடுகளை கொண்டுள்ளது. ஒருவர் தன்னை மனிதனின் மதிப்பீட்டு முறையில் மதிப்பிட்டு பார்த்தால் நல்லதாகவே தெரியும்.
ஆனால் ஒருவர் தன்னை தேவனின் மதிப்பீட்டு முறையில் மதிப்பிட்டு பார்த்தால் அவர்கள் உண்மையில் யார் என்பதை காணலாம். வாழ்க்கைக்கு தேவ விதிமுறைகள் சுயத்தை தேடுவதை தனித்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் போட்டியை கொண்டு வரும். 16ஆம் வசனத்தில் வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லௌகிக ஞானம் மனிதனின் கனியாக இருக்கிறது. இந்த உலகத்தின் ஞானம் மாம்சத்தின் ஞானம், பேய்த்தனமான ஞானம், விரும்பியதை செய்து முடிக்கக்கூடியதாய் இருக்கலாம். ஆனால் இதனுடைய இறுதி முடிவு எல்லாவிதமான குழப்பங்களும் துர்ச்செயல்கள் நிறைந்ததாகவே இருக்கும். ஒரு தேவ பிள்ளை எப்பொழுது விழுந்து போன மனுகுலத்தின் ஞானத்தையும் உலகத்தின் ஞானத்தையும் தேடுகிறார்களோ அப்பொழுது அவர்களின் மேம்படும் ஊழியம் அழிந்து போகிறது. இந்த உலகத்தின் ஞானம் தேவனுடன் இருக்கும் முட்டாள்தனம், அது ஒன்றுமில்லாமல் போகும். விழுந்து போன மனிதர்களின் விசுவாசமும் கோட்பாடுகளும் இந்த உலகத்தின் தவறான கொள்கைகள், இது எதுவுமே இயேசு கிறிஸ்துவின் வழிகள் படி வருவதில்லை. விசுவாசிகளுக்கு தேவ ஆவியானவரை கிட்டிச் சேர வழிகள் இருக்கின்றது. சுயமில்லாமல் வளர்வதற்கும் கிறிஸ்துவைப் போல வாழ்க்கை வாழ்வதற்கும் வழிகள் இருக்கிறது. ஆனாலும் அநேகர் ஏன் எந்தவித ஆவிக்குரிய முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறார்கள்? இதற்கு பொறாமையும் சண்டைகளுமே காரணம் என்று பவுல் 1 கொரிந்தியர் 3:3 சாட்சிகளுடன் குறித்து காட்டியிருக்கிறார். வசனத்தின் அடுத்த பகுதியில் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமை, கசப்பான வைராக்கியம், விரோதம் காண்பிக்கிறவர்கள் யாரையும் வஞ்சிக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக அவர்கள் எவ்வளவு ஞானம் நிறைந்தவர்கள் என்று அவர்களையே வஞ்சித்து கொள்ளவும் கூடாது. இவர்கள் லௌகீகம், ஜென்ம சுபாவம் மற்றும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கும் ஞானத்தையே காண்பிக்கிறார்கள். இவர்களுடைய ஞானத்தின் பண்புகள் லௌகீகம், மாம்சம் மற்றும் பேய்த்தனத்தையே காண்பிக்கின்றது, தேவ ஞானத்தை அல்ல. ஒருவர் தன் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் சுமந்து கொண்டு அவர்கள் ஞானமுள்ளவர்கள் என்று நினைத்துவிடக்கூடாது. மேலும் அதை பற்றி அவர்கள் பெருமை பாராட்டவும் கூடாது. தேவனை புறக்கணிக்கும் மனப்பான்மையும் சுயநீதி நோக்கங்களுக்கு கவனம் செலுத்தும் நடத்தையை யாக்கோபு கண்டிக்கிறார். ஏனென்றால் இந்த நடத்தையானது மற்றவர்களை ஏசுவதற்கும் தவறான முறையில் பயன்படுத்துவதற்கும் வழி நடத்துகிறதா இருக்கிறது. இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது என்று யாக்கோபு 4:16 சொல்கிறது. கசப்பான வைராக்கியமும் விரோதமும் மற்றவர்களை விட ஒருவர் சிறந்தவர் என்ற தோற்றத்தை தருகிறது. அவர்களால் அவர்கள் இலக்கை கட்டுப்படுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள். அதாவது அவர்களே சுயமாக அவர்களை உருவாக்கி கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய வெற்றிக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தேவனுக்கு நன்மதிப்பு கொடுக்காதவர்கள். தேவன் அவர் தன் சிங்காசனத்திலிருந்து இறங்கி அவர்களை அங்கே உட்கார வைத்தது போல் நடந்து கொள்பவர்கள். அவர்கள் சுற்றி இருப்பவர்களிடத்தில் அவர்கள் செய்த காரியங்களை குறித்து தற்பெருமை பேசுபவர்கள். தேவனை சிங்காசனத்திலிருந்து எடுப்பது ஒரு காரியமாகும், அவர்களை அந்த இடத்தில் வைப்பது மற்றொரு காரியமாகும். கசப்பான வைராக்கியம், விரோதம் உள்ளவர்கள் அவர்களது வெற்றிகளை பற்றியும் மாய்மாலமான எதிர்காலத்தை பற்றியும் பேசுபவர்கள். இத்தகைய மக்கள் அவர்கள் முடிவு எடுக்கும் நம்பிக்கையை தெளிவாக அவர்கள் மீதே வைத்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் தேவனின் இருதயத்தை துக்கப்பட வைக்கிறது. இத்தகைய வஞ்சகர்கள் தங்கள் அதிகாரமுள்ள பரிசுத்த வேதாகமத்தின் ஆசிரியராகவும் நீதியின் ஊழியக்காரர்களாகவும் வேடம் தரித்து காட்டிக்கொள்கிறார்கள். இப்படி பொய்யான கோட்பாடுகள் மூலம் விசுவாசிகளை கிறிஸ்துவின் மேல் இருக்கும் அன்பிலிருந்து விலக்கி நடத்துகிறார்கள். கிறிஸ்துவை விட்டு தூர வழி நடத்துகிறார்கள். அப்போஸ்தலர் பவுலை போல உண்மையான விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய பலவீனங்களிலேயும் நம்முடைய பாடுகளிலேயும் மேன்மை பாராட்ட வேண்டும். உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மை பொறாமை, கசப்பான வைராக்கியம், விரோதம் போன்றவற்றில் எல்லாவற்றிலிருந்தும் நம் இருதயங்களை காத்து கொண்டு தேவனின் பெரிதான மகிமைக்காகவும் நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மகிமைக்காகவும் ஆவியிலும் சத்தியத்திலும் நடக்க வேண்டும் என்பதை இன்றைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.